இன்னைக்கு வந்து கன்சியூமர் பிஹேவியர் அப்படின்னா என்ன? ஒரு கன்சியூமருக்கும் கஸ்டமருக்குமே வித்தியாசம் இருக்கு. இப்போ உங்களுக்கு யாராவது ஒரு பொருளை வந்து வாங்கிட்டு வந்து கொடுக்குறீங்க, இல்லைன்னா உங்க குழந்தைங்களுக்கு வந்து ஒரு சாக்லேட் வாங்கி கொடுக்குறீங்கன்னா நீங்க கஸ்டமர், அந்த கடைக்கு. உங்க குழந்தை தான் கன்சியூமர். ஸோ ஒரு கன்சியூமரோட பிஹேவியரன்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த கன்சியூமர் பிஹேவியர்னா என்ன? இட் ரெஃபர்ஸ் டு த ஸ்டடி ஆஃப் டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸ் and action of individual or group as they search for the purchase, use, evaluate. அதாவது எப்படி ஒரு கன்சியூமர் முடிவுகளை எடுக்கிறாரு, அவரோட டிசிஷன்ஸ் எதை அடிப்படையாக வச்சு அவர் முடிவுகளை எடுக்கிறாரு, எங்கெல்லாம் போய் பர்ச்சேஸ் பண்றதுக்கு தேடுறாரு ஒரு பொருளை, எப்படி எவாலுவேட் பண்றாரு, இந்த மொபைல் நல்லா இருக்கு, இந்த மொபைல் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி எப்படி அதை தீர்மானம் பண்றாரு, எப்படி அவரோட ப்ராடக்ட்ஸை டிஸ்போஸ் பண்றாரு, இது எல்லாத்தையுமே வந்து எதுல பார்ப்போம் அப்படின்னு சொன்னா கன்சியூமர் பிஹேவியர்ல பார்ப்போம். எதுக்கு இந்த கன்சியூமர் பிஹேவியரை பத்தி நம்ம படிக்கணும் அப்படின்னா, அப்பதான் நம்மளோட மார்க்கெட்ல ப்ராக்டிக்கலா நம்ம ஒரு பொருளை விற்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ மொபைல் ஃபோன்ஸ் விற்கிறீங்க அப்படின்னா, ஒரு கம்பெனி தயாரிக்கிற கம்பெனியில நீங்க வேலை பார்க்குறீங்க, மார்க்கெட்டிங் ஹெட்டா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ நீங்க எப்படி வந்து மொபைல் ஃபோன்ஸ் வந்து வாங்குறாங்க, யார் யார் வாங்குறாங்க, இப்ப கரண்டா இருக்கிற கன்சியூமர்ஸோட பிஹேவியன்ஸ், ஓவரால் பிஹேவியன்ஸ் எப்படி இருக்கு, இதெல்லாம் நீங்க அனலைஸ் பண்ணாதான் உங்களால வந்து அந்த மொபைலை சேல் பண்ண முடியும். ஸோ கன்சியூமர் எப்படி பிஹேவ் பண்றாரு அப்படிங்கிறத படிக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா ஒரு விஷயமா இருக்கு. ஸோ இதுதான் ஒரு மீனிங் ஆஃப் கன்சியூமர் பிஹேவியர். Consumer behavior refers to the study of the decision-making process and action of individual or groups as they search for, purchase, use, evaluate, and dispose of the products and services. டைப்ஸ் ஆஃப் பையிங் பிஹேவியர். என்னெல்லாம் பையிங் பிஹேவியர்ல டைப்ஸ் இருக்கு? காம்ப்ளெக்ஸ் பையிங் பிஹேவியர், இதை பத்தி தனித்தனியா இன்னொரு வீடியோவில் நான் போடுறேன் என்னென்னு. காம்ப்ளெக்ஸ் பையிங் பிஹேவியர். காம்ப்ளெக்ஸ் பையிங் பிஹேவியர்னா என்ன? எல்லாருக்குமே வந்து ஒரே சார்ட் ஆஃப் பையிங் பிஹேவியர்ஸ்ல இருக்க மாட்டாங்க. சில பேர் வந்து என்ன மாதிரி சில பேர் இருக்கும் பையிங் பிஹேவியர். என்னன்னா வந்து காசு கம்மியா இருக்கணும், நிறைய அதுல இருந்து யூட்டிலிட்டி வேணும், நிறைய அதை யூஸ் பண்ற மாதிரி இருக்கணும், அதே முறை எங்களுக்கு பிடிச்ச கலர்ல இருக்கணும், இப்படின்னு நிறைய வந்து நாங்க வந்து கண்டிஷன்ஸ் போடுவோம் இல்லையா? அது மாதிரி இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் பையிங் பிஹேவியர் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ டிசனன்ஸ் ரெடியூசிங் பையிங் பிஹேவியர் அப்படின்னா என்னன்னா, டிசோனன்ஸ் அப்படிங்கிற வார்த்தையோட அர்த்தம் tension or clash between two or more things to harmonize, idea contradict each other, music notes that sound unpleasant together. ஸோ நமக்கு ரெண்டு விஷயத்தை வந்து சைக்கலாஜிக்கலா வந்து ஒரு முடிவு எடுக்கணும், ரெண்டு விஷயத்தோட கான்ஃபிளிக், இதுவான்னு நம்ம வாங்கும் போது நினைப்போம்ல, இந்த பொருள் வாங்கணுமா இந்த பொருள் வாங்கணுமா, இதுவான்னு நினைப்போம்ல, அதுதான் வந்து டிசனன்ஸ் ரெடியூசிங் பையிங் பிஹேவியர். அதை குறைச்சு நம்மளோட ப்ராடக்டை மட்டுமே எப்படி வந்து வாங்க வைக்கிறது அப்படின்னு சொல்றதுதான் வந்து டிசனன்ஸ் ரெடியூசிங் பையிங் பிஹேவியர். ஹேபிச்சுவல் பையிங் பிஹேவியர், அடிக்கடி வாங்குவாங்க மொபைல் போன்ஸ்ல. இப்ப நிறைய பேர் அது மாதிரி பண்றாங்க, கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிட்டு உடனே அந்த மொபைலை சேஞ்ச் பண்ணிடுறாங்க. ஹேபிச்சுவல் பையிங் பிஹேவியர் இருக்குது. வெரைட்டி சீக்கிங் பையிங் பிஹேவியர். வெரைட்டி எங்களுக்கு வேணும் நிறைய, ஒரே மாதிரி இருந்தா போர் அடிக்குது, நிறைய வெரைட்டிஸ் வேணும்னு நினைக்கிறவங்க வெரைட்டி சீக்கிங் பையிங் பிஹேவியர். இது எல்லாமே வந்து கம்ஸ் அண்டர் த டைப்ஸ் ஆஃப் பையிங் பிஹேவியர். கான்செப்ட்ஸ் இன் கன்சியூமர் பிஹேவியர். என்னெல்லாம் கான்செப்ட்ஸ் இருக்கு? நீட் ரெக்கக்னிஷன், இன்ஃபர்மேஷன் சர்ச், evaluation of buyer decision process and alternative purchase decision and post purchase behavior. need recognition. எப்பவுமே நான் சொல்லுவேன், ஒரு பொருளை வாங்கும்போது நம்ம கண்ணில் பட்டதெல்லாம் ஆசைப்பட்டு வாங்கக்கூடாது. அந்த பொருளோட உண்மையான யூசேஜ் நமக்கு என்ன இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் நம்ம வாங்கணும். இப்ப நானே சொல்லியிருக்கேன் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நிறைய வாட்டி, சப்போஸ் நான் ஒரு லெக்சரரா இல்லை அப்படின்னா நான் கண்டிப்பா ஆண்ட்ராய்டு மொபைல் போன் வாங்கியிருக்க மாட்டேன், அதோட தேவை எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்ப ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா அதுக்கான ரீசன் வந்து நான் நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்றேன், ஒரு மீனிங்கை வந்து பார்க்கணும்னா வந்து எனக்கே நான் இந்த பிபிடியில வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு இருக்கும்போது திடீர்னு எனக்கு ஒரு டவுட் வருதுன்னா உடனே வந்து ஆண்ட்ராய்டு ஃபோன்ல சாட்ஜிபிடியில போட்டுதான் செக் பண்றேன். ஸோ இது மாதிரி விஷயங்கள் வந்து எனக்கு இதோட தேவை இருக்கு அப்படிங்கிறதுனாலதான் நான் இவ்வளவு செலவு பண்ணி இந்த மொபைல் போனை வாங்குறேன். இவ்வளவு தேவை இல்லை அப்படின்னா நான் ஒரு பட்டன் போனை யூஸ் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ நீட் ரெக்கக்னிஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். இன்ஃபர்மேஷன் சர்ச்.
நம்ம எங்கெல்லாம் இந்த பொருள் கிடைக்கும், எவ்வளவு சீப்பா கிடைக்கும். நான் சொன்ன மாதிரி எங்களுக்கு சீப்பா இருக்கணும், எங்களுக்கு பிடிச்ச கலரா இருக்கணும், எங்களுக்கு பிடிச்ச ஃபீச்சர்ஸ் இருக்கணும், இது எல்லாமே நாங்க தேடுவோம். அப்போ எங்களுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எங்க இருந்து சர்ச் பண்றோம். எவாலுவேஷன் ஆஃப் ப்ராசஸ் ஆல்டர்னேட்டிவ், எந்த வழியில நாங்க பர்ச்சேஸ் பண்றோம், சரி ஒரு பர்ச்சேஸ் டிசிஷனை எப்படி எடுக்கிறோம், இல்லைன்னா பர்ச்சேஸ் பண்ணதுக்கு அப்புறம் எங்களோட பொசிஷன்ஸ் என்ன, இது எல்லாத்தையுமே வந்து we will analyze under the concept of consumer behavior. ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் கன்சியூமர் பையிங் பிஹேவியர், எதெல்லாம் வந்து இந்த பையிங் பிஹேவியர் டிசிஷன்ஸை எடுக்கும் அப்படின்னா, சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர்ஸ், மோட்டிவேஷன், பர்செப்ஷன், லேர்னிங், பிலீவ்ஸ் அண்ட் ஆட்டிடியூட்ஸ். என்னை மோட்டிவேட் பண்றது, நான் வந்து நேற்று எனக்கு ஒரு ஃப்ளிப் கவர் வாங்கணும் என்னோட மொபைலுக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட 1-2 பேர்கிட்ட ஏதோ கொஞ்சம் பிரேக்ல ஒரு சின்ன டைம் கிடைக்கும் போது பேசினப்போ they were telling like நீங்க வந்து இந்த கவர் வாங்குங்க, அந்த கவர் வாங்க, இட் கெட் மோட்டிவேட்டட். சரி நான் ஏதாவது 150 ரூபாய்க்கு கவர் கிடைச்சா நல்லா இருக்கும் ஃப்ளிப்கார்ட்ல அப்படின்னு தேடிட்டு இருந்தேன். பட் ஆனா they were suggesting some good ஃப்ளிப்கார்ட் இதுல வந்து கவர்ஸ் காமிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ மோட்டிவேஷன் வரும்போது டெஃபினட்டா we will get to buy that. பர்செப்ஷன்னா என்னது அப்படின்னா நம்மளோட ஒப்பீனியன், ஒரு பொருளை பத்தின நம்ம ஒப்பீனியன் என்ன. நான் இப்ப சில விஷயங்கள்லாம் பார்க்கும்போது அதே மொபைல் போன் கவர்ல சொல்லும் போது கொஞ்சம் ப்ரொஃபஷனலா இருக்கணும் அப்படின்னு நினைப்பேன். எனக்கு இந்த டோரா பூஜி பொம்மை போட்டதெல்லாம் எனக்கு வந்து செட் ஆகாது, அது என்னோட பெர்செப்ஷன் கிடையாது. ஆனா என்னோட ஸ்டூடெண்ட் ஒருத்தங்க வாங்கும்போது என்ன பண்ணுவாங்க, டோரா பூஜி போட்டு, ஆர்டின் போட்டு, ஒரு பார்பி டால் கீ செயினை தொங்க விட்டு அப்படி போட்டாதான் அவங்களுக்கு they will get satisfied. ஆனா எங்களுக்கு அது மாதிரி இல்லை. தட் இஸ் கோயிங் டு பி த பெர்செப்ஷன். எப்படி நம்ம அதை பர்சீவ் பண்ணி ஒரு கன்சியூமர் வாங்குறாங்க அப்படின்னு படிக்கிறது. லேர்னிங், என்னதான் லேர்ன் பண்ணிக்கிறோம், அதுல எப்படியெல்லாம் நம்ம அந்த கன்சியூமர் எதெல்லாம் லேர்ன் பண்ணி வச்சிருக்கோமோ அதை பேஸ் பண்ணி தான் we will buy the product. பிலீவ்ஸ் அண்ட் ஆட்டிடியூட்ஸ், நமக்குன்னு சில பிலீவ்ஸ் இருக்கும். இந்த கலர் மொபைல் யூஸ் பண்ணணும், இவ்வளவுதான் நமக்கு யூஸ் பண்ண முடியும், இவ்வளவு ஜிபிஸ், நமக்குன்னு ஒரு ஓன் பிலீவ்ஸ் வந்து நம்ம வச்சிருப்போம். நம்மளோட ஆட்டிடியூட் எப்படி இருக்கு, இதெல்லாம் தான் வந்து நம்மளோட பையிங் பிஹேவியரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர்ஸ் நம்ம பார்த்தோம். அதே மாதிரி சோஷியல் அண்ட் கல்ச்சுரல் ஃபேக்டர்ஸ் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோம்னா, ஃபேமிலி அண்ட் சோஷியல் குரூப்ஸ், நம்மளோட ஃபேமிலி எப்படி யோசிக்கிறாங்க. நான் இந்த லேப்டாப் வாங்கும்போது நான் யோசிக்கிறேன், இது மாதிரி வந்து நம்ம பெரிய யூடியூபர், நமக்கு வந்து பெருசா நம்ம வந்து நம்மளோட சேனல்லாம் டெவலப் பண்ணணும், அதனால ஒரு லேப்டாப் ஒரு 60,000க்கு நம்ம வாங்கணும், பெருசா நல்ல எல்லா ஃபீச்சர்ஸ், ஜிபி, ரேம், அது இதுன்னு எல்லாத்தையும் வச்சு வாங்கணும். அப்புறம் இப்படிலாம் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா என் தம்பி வந்துட்டு, நீ அவ்வளவு பெரிய யூடியூபர்லாம் கிடையாது, ஒன்லி ஒரு 600-650 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருக்காங்க, அதுக்கெல்லாம் போய் 60,000 ரூபாய் செலவு பண்ணிலாம் உனக்கு வாங்க முடியாது, சும்மா ஒரு 38,000 ரூபாய் லேப்டாப் வாங்கினா போதும் அப்படிங்கிற மாதிரி அந்த லேப்டாப் தான் அப்புறம் வாங்கினேன். அதுவும் இஎம்ஐல வாங்கினேன். ஸோ அது மாதிரி வந்து சோஷியல் குரூப் அண்ட் ஃபேமிலி குரூப் வந்து நமக்கு என்ன சஜஸ்ட் பண்ணுது, நம்மளை எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படிங்கிறதும் இருக்கு. எனக்கு அந்த லேப்டாப்பு நான் யூடியூப் பயங்கரமா டெவலப் பண்ண போறேன் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய யோசிச்சு 60,000 அப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்கேன். ஆனா என்னை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணது என்னை சுத்தி இருக்கிற ஃபேமிலி அண்ட் சோஷியல் குரூப் தான் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுச்சு. சோஷியல் கிளாஸ், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் நம்மளோட பையிங் பிஹேவியரை. எனக்கு சின்ன வயசுல வந்து கொக்கோ கோலா வந்து ஒரு வெயில் காலத்துல நானும் எங்க அப்பாவும் வெளியே போயிட்டு வந்தோம். ரொம்ப கொஞ்சம் தெரிஞ்ச கடைக்காரரு, வீட்டு பக்கத்துல இருக்க கடைக்காரரு எங்க அப்பா கூல் ட்ரிங்க்ஸ் ஏதாவது வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னாரு. கடைக்காரர் வந்து என்ன பண்ணிட்டாரு, நான் சொன்னேன் எனக்கு கொக்கோ கோலா ஒரு வாட்டியாச்சும் குடிக்கணும்னு அப்போல்லாம் ஆசை. நான் அப்போல்லாம் ஒரு லோவர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தானே, இப்போ கொஞ்சம் அப்பர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி, பெரிய வித்தியாசம்லாம் இல்லை. அப்போ ஒரு கொக்கோ கோலா குடிக்கிறது வந்து பெரிய விஷயமா எங்களுக்கு தோணும். பிகாஸ் எங்களோட சோஷியல் கிளாஸ்ல வி டோன்ட் யூஸ் டு ஸ்பெண்ட் மணி, சும்மா ட்ரை பண்றதுக்கெல்லாம் மணி ஸ்பெண்ட் பண்ண மாட்டோம். அதோட தேவை இருக்கு அப்படின்னா தான் அதுக்கான மணியை ஸ்பெண்ட் பண்ணுவோம். இந்த சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாமே, இந்த ஃபுட்டை ட்ரை பண்ணி பார்க்கலாமே, இந்த ட்ரிங்கை ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்லாம் நாங்கள் ட்ரை பண்றதுக்கெல்லாம் மணி ஸ்பெண்ட் பண்ண மாட்டோம். ஆனா எனக்கு ஒரு ஆசை, எனக்கு வந்து இந்த கூல் ட்ரிங்க்ஸ், கோகோ கோலா ட்ரிங்க் ட்ரை பண்ணி பார்க்கணும் ஒரு வாட்டி, அது எப்படி இருக்கும் அதோட டேஸ்ட்ன்னு பார்க்கணும்னு. நான் அந்த கடைக்காரர்கிட்ட அப்போ எனக்கு ஏதாவது ட்ரிங்க் எங்க அப்பா வந்து வாங்கி தரேன்னு சொன்னப்போ எனக்கு கொக்கோ கோலா கொடுங்க அப்படின்னு. அப்போ அந்த கடைக்காரர் என்ன சொன்னாருன்னா, அதெல்லாம் நீ குடிக்க மாட்ட, மாசா குடி போதுன்னு சொல்லிட்டு மாசா தான் கொடுத்தாரு. ஸோ சம்டைம்ஸ் இது ஹேப்பன்ஸ்ல, நம்ம போய் நம்ம கடைகள்ல, நம்ம அந்த கொஞ்சம் தெரிஞ்ச கடைகள்ல போகும்போது ரொம்ப உரிமையா அவர்கிட்ட அந்த பொருள் தான் இருக்கும், நம்ம கேட்குற பொருள் இருக்காது. சம்டைம்ஸ் அவர் என்ன பண்ணுவாரு, இந்த பொருள் அந்த பொருள் தான், நல்ல பொருள் தான் வாங்கிக்கோங்கம்பாங்க.
ஸோ இது வந்து நம்மளோட பையிங் பிஹேவியரை நம்ம இருக்கிற சோஷியல் கிளாஸ் அது கூட நம்மள வந்து சோஷியல் கிளாஸ் கூட வந்து நம்மள தீர்மானிக்குது. கல்ச்சர் அண்ட் சப்கல்ச்சர், நம்மளோட கல்ச்சர் என்ன, சப்கல்ச்சர் என்ன, இது எல்லாமே வந்து நம்மளோட கன்சியூமர் பிஹேவியரை தீர்மானிக்கும். எனக்கு நான் லிப்ஸ்டிக் வந்து 100 ரூபாய் 200 ரூபாய் இல்லாட்டி மேக்கப் ஐட்டம் இன்னைக்கு நாளைக்கு எப்படி இருப்பேன்னு தெரியாது. இன்னைக்கு வரைக்கும் இன்னைக்கு மனநிலையில எனக்கு வந்து ஒரு லிப்ஸ்டிக் வாங்கும் போதோ இல்லைன்னா வந்து வேற ஏதோ ஒரு விஷயத்த கொஞ்சம் நிறைய காசு கொடுத்து வாங்கணும் அப்படின்னு ஒரு சூழ்நிலை வரும்போது இட் ஹர்ட்ஸ். என்னோட கல்ச்சர் வந்து என்னை டிஃபெண்ட் பண்ணும், மனசாட்சியே. இது வந்து நிறைய பேரோட சாப்பாடு செலவா இருக்கும், ஒரு நாள் சாப்பாடு செலவா, அதை வந்து ஒரு காஸ்மெட்டிக்ஸ்க்கோ லிப்ஸ்டிக்கோ நம்ம வந்து செலவு பண்ணணுமா இப்போ அப்படிங்கிற மாதிரி ஐ யூஸ் டு திங்க். அது நாளைக்கு நான் அப்படி இருப்பேனான்னு எனக்கு தெரியாது, பட் இன்னைக்கு எனக்கு அது மாதிரி தோணும். அப்போ இது என்னோட கல்ச்சர் அண்ட் சப்கல்ச்சரை பேஸ் பண்ணி தான் இது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. ஸோ இது மாதிரி எல்லா ஃபேக்டர்ஸுமே வந்து இன்ஃப்ளூயன்ஸ் த பையிங் பிஹேவியர் ஆஃப் அ கஸ்டமர். ஃபேக்டர்ஸ் எதெல்லாம் பர்சனல் ஃபேக்டர்ஸ்? as I said earlier, முன்னாடி சொன்ன மாதிரி ஏஜ் அண்ட் லைஃப் சைக்கிள். நான் வந்து என்னோட ஏஜுக்கு வந்து ரொம்ப ப்ரொஃபஷனலா ஒரு ஃபிளிப் கவர் வந்து இருக்கணும் அப்படின்னு நான் நினைப்பேன். ஆனா என்னோட ஸ்டூடெண்ட் அட் த ஏஜ் ஆஃப் 19, 20 என்ன நினைப்பாங்கன்னா, டோரா பூச்சி போட்டு நல்ல பார்பி செயின் போட்டு அது மாதிரி ஒரு மொபைல் கவரை வந்து எதிர்பார்க்கலாம். ஆக்குபேஷன் அண்ட் இன்கம், அண்ட் அகெயின் நான் என்ன ப்ரொஃபஷன்ல இருக்கேன். மேபி நான் ஒரு ஐடி கம்பெனி ஊழியரா இருந்தேன் அப்படின்னா நான் வேற மாதிரி ஒரு ப்ராடக்ட் பையிங் பிஹேவியர் எனக்கு இருந்திருக்கும். ஆனா as அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா என்னோட பையிங் பிஹேவியர் வேற மாதிரி இருக்கு. என்னோட இன்கம், நான் எவ்வளவு சம்பாதிக்கிறேன், நம்ம ஆசைப்படலாம். நான் இந்த சொன்ன மாதிரி லேப்டாப் 60,000க்கு வாங்கலாம், நான் பெரிய யூடியூபர் நான் நினைச்சிட்டு இருக்கலாம். பட் ஆனா வந்து 30,000 தான் என்னோட இன்கம், இஎம்ஐ அவ்வளவுதான் என்னால கட்ட முடியும் அப்படிங்கிறப்போ அதுதான் என்னோட பையிங் பிஹேவியரா இருக்கு. லைஃப் ஸ்டைல் அண்ட் பர்சனாலிட்டி, நம்மளோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கு, நம்ம எதை வந்து முக்கியத்துவம் கொடுக்குறோம் கொடுக்கல, நம்மளோட பர்சனாலிட்டிங்கிறது என்ன, நம்ம எப்படி நம்மளை போர்ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படிங்கறது எல்லாம் அடிப்படையா வச்சுதான் நம்மளோட பையிங் பிஹேவியர் இருக்கு. தீஸ் ஆர் த ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் த பையிங் பிஹேவியர். சிச்சுவேஷனல் ஃபேக்டர்ஸ், சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா நம்மளோட டைம் இருக்காது, கன்வீனியன்ஸ்க்காக நம்ம சில பொருளை வாங்க வேண்டி இருக்கும் அவசரமா. அப்ப நம்ம எதையுமே பார்க்க மாட்டோம். டைம் இல்லாதப்போ என்ன ஒரு பொருள் வேணும் அப்படின்னா சில சமயம் சில பேரை பார்த்திருக்கேன், காலையில ஜெபோட்டால போட்டு பச்சை மிளகாய் வாங்குறாங்க. பச்சை மிளகாவா மட்டுமே வந்து பச்சை மிளகா காலையில காலி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு பச்சை மிளகாவை ஜெபோட்டால போட்டு வாங்குறாங்க. அதுவும் வந்து சேருது வீட்டுக்கு. ஸோ இது மாதிரி வந்து டைம் இல்லை, நம்ம கன்வீனியன்ஸா இருக்கு அப்படின்னா they will go for this situational factors. பையிங் பிஹேவியர் மாறும். பிசிக்கல் என்விரான்மெண்ட், நம்ம எந்த என்விரான்மெண்ட்ல இருக்கோம், நம்மளோட எக்கனாமிக் கண்டிஷன் என்ன, இது எல்லாமே நம்மளோட கன்சியூமர் பிஹேவியரை மாற்றும். ஸோ தீஸ் அபவுட் த கன்சியூமர் பிஹேவியர். நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோம், சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர்ஸ் என்னெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும், சிச்சுவேஷனல் ஃபேக்டர்ஸ் நம்மளை எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும், அதே மாதிரி டைம் கன்சர்ன், இது எல்லாத்தையுமே we have seen under this factors influencing the consumer behavior. தேங்க்யூ. எல்லாரும் நல்லா படிங்க, நல்ல பிள்ளைங்களா.